சென்னையில் தேர்தல் பரப்புரைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தொகுதிக்குள் உள்ள வெளியாட்களை வெளியேற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கி கேட்கலாம். கதிரவன் வணக்கம். எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன தகவல்களை பதிவு செய்யலாம்? சென்னையில தேர்தல் பரப்புரைகள் நிறைவடைந்துள்ள நிலையில தொகுதிக்குள் உள்ள வெளியாட்களை வெளியேற்றும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய லாட்ஜிகள்ல தங்கியிருக்கக்கூடிய வெளியாட்கள் யாராவது இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பா தமிழகத்துல தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்று தொகுதிகள் தோறும் பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொகுதியில் உள்ள வெளியாட்களை வெளியேற்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையிலும் தங்கும் விடுதிகளில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா பெரியமேடு, திருவல்லிக்கேணி, கோயம்பேடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய லாட்ஜிகளில் தங்கியிருக்கக்கூடிய வெளியாட்களை அவர்களை ஆய்வு செய்து வெளியாட்கள் யாரிடம் இருந்தாலும் அவர்களை வெளியேற்றும் பணிகள்ல காவல்துறையும் தேர்தல் பறக்கும் படையை சேர்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் முடிந்தவுடனே தேர்தல் அமைதியாக நடைபெறவும் பணப்பட்டுவாடா போன்றவற்றை நடக்காமல் கண்காணிக்கவும் இத்தகைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு தேர்தலின் போது எடுப்பது வழக்கமான ஒன்று. அதன் போதுதான் தற்போது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில வெளியாட்கள் யாரும் இல்லாத வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய விடுதிகளில் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளும் அதேபோல தேர்தல் பறக்கும் படையினரும் சேர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய லாட்ஜிகளில் போலீசார் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகள், அங்கு இருக்கக்கூடிய வெளியாளர்களை எச்சரித்து அவர்கள் அனுப்பக்கூடிய காட்சிகளும் பார்க்கப்படுகிறது. அங்கு வரவேற்புறையில் யாராவது தங்கியிருக்கிறார்கள் என்ற ஆவணங்களையும் சோதனை செய்து அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.